ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் டாக்கரையும் கியூபர்நெட்டிஸையும் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன நோட் அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இங்கே ஒரு கெட் ரெக்வெஸ்ட் தான் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த கெட் ரெக்வெஸ்ட்டில் ஹலோ ஃப்ரம் டாக்கர்னு நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை வந்து நான் வந்து 3000 போர்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் இதை வந்து ஒரு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணேன். எனக்கு ஒரு டாக்கர் ஃபைல் தேவை. ஸோ நான் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டாக்கர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் நோட் 18. ஸோ நான் நோட் 18 வந்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணி இங்கே இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் வந்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் வந்து எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என் அப்ளிகேஷன் ரன் ஆகிற கமெண்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிள். இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு டாக்கர் இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறமா அதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என் அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக டாக்கர்லேயே வந்து ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி கண்டெய்னராக ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு வெப் பேஜில் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நான் இதை அப்படியே வந்து கியூபர்நெட்டிஸில் பண்ணோம், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரெப்ளிகாவோ இல்லை ஆட்டோ ஸ்கேலபிலிட்டி ஃபீச்சரோ வேணும்னா நான் வந்து கியூபர்நெட்டிஸில் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கைண்ட் யூஸ் பண்ணுறேன். கைண்ட் யூஸ் பண்ணி கியூபர்நெட்டிஸ்க்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளஸ்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாக்கர் இமேஜ் இருக்குல்ல, நான் கிரியேட் பண்ண மை டாக்கர் ஆப், இந்த இமேஜை நான் வந்து லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால் அதோட மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த கமெண்ட்டை ரன் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டெப்ளாய்மெண்ட் யாமல் அதுக்கப்புறம் சர்வீஸ் யாமல்ன்ற 2 யாமல் ஃபைல் எனக்கு தேவை. ஸோ டெப்ளாய்மெண்ட் யாமல் பேசிக்காக அதில் வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் யாமல் அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே நான் வந்து இப்போது ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெப்ளாய்மெண்ட்டும் பண்ணியாச்சு, சர்வீஸையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் உள்ள என்னோட இமேஜ் வந்து 3 இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே என் டெப்ளாய்மெண்ட் யாமலில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகாஸ் 3ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த யாமல் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பட் இப்போ இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நீங்கள் ஜஸ்ட் சாட் ஜிபிடிக்கிட்டே உங்கள் ரெக்குயர்மெண்ட் சொல்லி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ரெக்குயர்மெண்ட் எதனா பண்ணுறீங்கன்னா டேரக்ட்லி யூ கேன் லேர்ன் அபவுட் த யாமல் ஃபைல் அண்ட் ரைட் யுவர் ஓன் யாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரெப்ளிகாஸ் இருந்தால் போதுன்றதுனால நான் ஜஸ்ட் 3 கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் யாமல் ஃபைலும் மாறும். இப்போ நான் அதாவது ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து கியூபர்நெட்டிஸ் மூலியமாக ரன் பண்ணக்கூடிய என்னோட கண்டெய்னர். ஸோ இட் ஆக்சுவலி ஹேவ் 3. இன்கேஸ் இது வந்து எதனா இஷ்யூனால ஃபெயிலியர் ஆனாலும் இது இப்போதைக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இது ஒரு சிம்பிள் வெப்பேஜ் தான். இன்கேஸ் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான வெப்பேஜ் லைக் லாகின் அதுக்கப்புறம் மல்டிபிள் டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கியூபர்நெட்டிஸ் ஆக்சுவலி ஸ்கேல் இட் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் ஒர்க் ஃபைன் பர்ஃபெக்ட்லி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாக்கர் எங்கே யூஸ் பண்ணணும், கியூபர்நெட்டிஸ் எங்கே யூஸ் பண்ணுறதை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மேபி உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு எந்த கண்டென்ட் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.